காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. என்ன மாமா பார்த்துட்டே இருக்கீங்க? ஏன் கண்ணம்மா, ம்? நீ இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கியா? எப்படியும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு என்ன குறை, அப்படித்தானே சொல்லுவ. ஆனா நிஜமா மனசார நீ சந்தோஷமா இல்லைன்றது தான் கண்ணம்மா உண்மை. அப்படிலாம் இல்ல மாமா. இல்ல கண்ணம்மா, எனக்கு தெரியும். இந்த கட்டில் எப்படி இருக்கோ, நம்ம வீட்டில் இருக்க சோஃபா, டிவி, மற்ற பொருட்கள்லாம் எப்படி இருக்கோ, அதே மாதிரி நீயும் ஒரு பொருள் மாதிரி, வாயிலா ஜீவன் மாதிரி தான் கண்ணம்மா இருக்க. எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தவங்க உன்னை காயப்படுத்திட்டே தான் இருக்காங்க. நீயும் எதையும் பொருட்படுத்துறதே இல்லை, எல்லாத்தையும் பொறுத்து போற. இதுல எப்படி கண்ணம்மா நீ சந்தோஷமா இருக்க முடியும்? என்னாச்சு மாமா? காலையில என்ன சொல்லிட்டு இப்ப நீங்க ஃபீல் பண்றீங்க? எனக்கு இந்த வீடும் புதுசு இல்ல, இங்க இருக்கிற பிரச்சனையும் புதுசு இல்ல. அப்படியே புதுசா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் அதை பழகிப்பேன் மாமா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இதுதான் கண்ணம்மா, இதுதான் உன் பலமும் பலவீனமும். எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிற பத்தியா, அதனாலதான் எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அதே சமயம் எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க கண்ணம்மா. மாமா, ஒருத்தவங்களோட சம்மதம் இல்லாம அவங்கள யாரும் யூஸ் பண்ணிக்க முடியாது மாமா. அதுவும் இல்லாம அன்பும் பாசமும் இருக்கிற குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதையும் அனுசரிச்சு போறதையும் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்றது ரொம்ப தப்பு. குடும்பம்னு அப்படிதான் மாமா இருக்கும். பஸ்ல போகும்போது யாருன்னே தெரியாதவங்க கூட எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். குடும்பத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல ஒண்ணு தப்பு இல்லையே மாமா. நீ என்ன சொல்லு, விட்டு கொடுக்கறது ரெண்டு பக்கமும் இருக்கும்போது தான் கண்ணம்மா சந்தோஷம். எப்பவுமே ஒரே ஒருத்தவங்க மட்டும் விட்டு கொடுத்தா மத்தவங்க அவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஆனா இதுல பெரிய வழி என்னன்னு தெரியுமா? இது எதையுமே என்னால தடுக்க முடியலன்றது தான். என்னோட பலவீனத்துக்கு உன்னை பலியாடாக்கிட்டமோன்ற எண்ணம் எனக்கு என்னமோ குற்ற உணர்ச்சியா இருக்கு. நீங்க ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிஜமா நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் கண்ணம்மா. நீ சிரிக்கிற, நடக்கிற, சாப்பிடுற, எல்லா வேலையும் செய்யற. ஆனா இது எதுலயுமே ஒரு ஜீவனே இல்ல. எங்க நம்ம ஏதோன்னு சொல்ல போய் யாராவது நம்மளை திட்டிடுவாங்களோன்னு எப்பவுமே எச்சரிக்கையோடவே பேசிட்டு இருக்க. ஏதோ கண்ணி வெடி வச்சிருக்க நிலத்து மேல நடக்கிற மாதிரி கவனமா பார்த்து அடி எடுத்து வச்சா அப்புறம் உன் மனசு எப்படி கண்ணம்மா நிம்மதியா இருக்கும்? நீ உன் இயல்பிலேயே இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. என்ன அழ வைக்கணும்னே பேசுறீங்க மாமா. இல்ல கண்ணம்மா, நீ அழுதாலும் உண்மையா அழணும், சிரிச்சாலும் உண்மையா சிரிக்கணும். யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோன்ற பயம் உனக்குள்ள இருக்கவே கூடாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தான் கண்ணம்மா எனக்கு தெரியவே இல்லை. மாமா, நூல இருந்த காத்தாடி எதிர் திசையில பறக்கணும்னு தரையில நின்னு நாம ஆசைப்படலாம். ஆனா காத்தடிக்கிற திசையில தான் அது பறக்கும். முதல்ல இந்த மாதிரி வாழ்ந்து முடிச்ச கிளவி மாதிரி பேசாத கண்ணம்மா. குழந்தைன்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு உன்னை எல்லாரும் கார்னர் பண்றாங்க, எல்லாரும் காயப்படுத்துறாங்க கண்ணம்மா. நீயும் அப்படியே ஒடுங்கி போயிட்டு இருக்க. இப்படியே விட்டோன்னு வை, கண்டிப்பா இது மனநோயை கொடுத்துரும். உடலுக்கு வர நோயை மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா மனசுக்கு நோய் வந்துட்டா அது அவ்வளவு சீக்கிரத்துல சரி ஆகாது கண்ணம்மா. இதுக்கு மேல இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டி ஆகணும் கண்ணம்மா. என்ன மாமா பண்ண போறோம்? அரச மரத்தை சுத்தி வந்து அடி வைத்து தொட்டு பார்த்தா குழந்தை வந்துருமா? அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணுமாமா? மனசு ஒடிஞ்சு போய் இந்த மாதிரி பேசாத கண்ணம்மா. என்ன பண்றதுன்னு எனக்கும் தான் தெரியல.
ஆனா நிச்சயமா ஏதோ ஒண்ணு பண்ணணும். டேய் மச்சான், வெயிட் பண்றா. மார்னிங் பேசிட்டு சொல்றேன், சரியா? ஹே அகில், இங்க பாரு. குன்னக்குடியில எடுத்த போட்டோஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்குல்ல? ம், ரொம்ப சூப்பரா இருக்கு. ம். நீயும் ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் அகில். ஆனா இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். அது எப்படி அஞ்சலி? நீ அழகா இருக்கனா அதுக்கு நீதான் காரணம். அகில், இப்படியெல்லாம் நீ என்கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு. பட் எனிவேஸ், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீ அழகா இருக்குன்னு பாராட்டினதுக்கா? அதுக்கும் தான். ஆனா இப்ப சொன்ன தேங்க்ஸ் இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு. நான் எத்தனையோ மாடலிங் போட்டோஷூட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா இவ்ளோ அழகா என்னை யாருமே போட்டோஸ் எடுத்ததில்ல, தெரியுமா? விடு அஞ்சலி, இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஒரு மாசம் நம்ம வீட்டு பின்பக்கத்துல ஒரு சின்ன பூனைக்குட்டிய போட்டோ எடுத்தேன். செம்ம கியூட்டா இருந்துச்சு தெரியுமா? அதுக்காக அந்த பூனைக்குட்டி என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போதா என்ன? இவன் என்ன பாராட்டுறானா இல்ல கலாய்க்கிறானா ஒண்ணுமே புரியலையே. இவ்ளோ பிரமாதமான போட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஏன் அகில் இத்தனை நாள் போட்டோ எடுக்காம இருந்த? ஏய், அதான் சொன்னேனே, அன்னைக்கு பூனைக்குட்டி எடுத்தேன், இன்னைக்கு ஒன்னு எடுத்திருக்கேன். இங்க பாரு, as a photographer எனக்கு சப்ஜெக்ட் அழகா இருக்கணும், அவ்வளவுதான். அப்போ உனக்கு பூனைக்குட்டியும் நானும் ஒண்ணா அகில்? நிச்சயமா வேற வேற தான். பூனைக்குட்டிக்கு போட்டு கொடுக்க தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, புறம் பேச தெரியாது. லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் அஞ்சலி. அப்போ இவ்ளோ நேரம் என்ன கலாய்ச்சிட்டு தான் இருந்தியா? ஆனா நீ என்ன எத்தனை தடவை கலாய்ச்சாலும் உன் மனசுல எனக்கு ஒரு மனைவிங்கிற இடம் கொடுத்திருக்கல, அதுவே எனக்கு போதும். மனைவி நீ இடம் கொடுத்திருக்கனா? இந்த சம்பவம் எப்ப நடந்தது? அதான் அன்னைக்கு குன்னக்குடி போயிருக்கும் போது தியேட்டர்ல என்ன சில பேர் கிண்டல் பண்ணும்போது, அப்போ மனசு பொறுக்காம அப்படியே போட்டு அடிச்சு என் பொண்டாட்டி ஒருத்தன் வம்பிழுத்தா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னியே. ஓ, அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸா? அது என்னன்னா அஞ்சலி, நல்லதோ கெட்டதோ உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு. இப்போ நாளைக்கு கட்டின பொண்டாட்டிய எவனோ ஒருத்தன் கையை பிடிச்சு இழுக்கும் போது நான் வேடிக்கை பார்த்தேன்னு சொல்லிட கூடாதுல. அந்த ஒரு கடமைக்கு நான் கடமையேன்னு காப்பாத்தினேனே தவிர இந்த காதல் கத்திரிக்காய் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், தயவு செஞ்சு நீ அப்படி எதுவும் தப்பா நினைச்சுக்காத. என்ன அகில் இப்படி எல்லாம் பேசுற? நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? எனக்கு கூட தான் உன்னை கடுப்பேத்துற மாதிரி இப்படி பேசுறது பாவமா இருக்கு. ஆனா நீ அப்படிதான் நடந்துக்கிற அஞ்சலி. இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தோம். பாரதி கண்ணத்துல என்ன கைன்னு அம்மா கேட்டாங்க. எப்படியோ அவங்க திட்ட போறாங்கன்னு உனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு நீ போட்டு கொடுக்குற? இந்த ஆட்டிடியூட நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் மேல நமக்கு காதல் வரணும்னா அதுக்கு அடிப்படையில அவங்களுக்கு நம்ம மேல மதிப்பு இருக்கணும். எனக்கு மேல அந்த மாதிரி மதிப்பு வர நடந்துக்கவே மாட்டேங்கிறியே, அதுக்கு நான் என்ன பண்றது சொல்லு? ஏய், நான் ஒன்னும் உன்னை அன்னை தெரசா மாதிரி உலகத்துக்கே ஹெல்ப் பண்ணு நான் ஒன்னும் சொல்லல. அட்லீஸ்ட் உனக்கு நீயாச்சும் உண்மையா இரு. உன்கிட்ட சிம்பிளா சொல்றதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு அஞ்சலி, திருந்து. அட்லீஸ்ட் இந்த புது வருஷத்துல இருந்து.
என்ன கண்ணம்மா ரெடியா? பொங்கல் வச்சிடலாமா? அத்தை வந்துட்டா பொங்கல் வச்சிடலாமாமா? ஓகேம்மா. வழக்கமா சித்தி வேற பொங்கல் தானே வைப்பாங்க, இன்னைக்கு நிஜமாவே பொங்கல் இல்லப்பா? ஏய் என்ன எனக்கு முன்னாடியே என் பொண்டாட்டிய கலாய்க்கிறியா? அவ மட்டும் வரட்டும், வந்த உடனே எப்படி பொங்குறான்னு மட்டும் பாரு. தெய்வமே, இன்னைக்கு இந்த வீட்ல பானை மட்டும் பொங்குனா போதும். அத நீ முடிவு பண்ணக்கூடாது அறிவு, எங்க அம்மா முடிவு பண்ணணும். ஆமா, எப்பவுமே அவதான் நல்ல நேரம் போகுதுன்னு பரப்பா, இப்ப அவளே லேட்டா வந்துட்டு இருக்கா. எங்கவ? ஆமா, எதுக்கு இந்த அடுப்பு? ஒரு அடுப்பு தானே வைப்பாங்க. தெரியல அறிவு. என்னது இது? பொங்க பானை. அது தெரியுது பொங்க பானைன்னு. அதான் ஆல்ரெடி கண்ணம்மா ஒரு பொங்க பானை வச்சிருக்கால, அப்புறம் இன்னொரு அடுப்பு எதுக்கு? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா. அம்மா தான் ரெடி பண்ண சொன்னாங்க. எந்த அம்மா சொன்னாங்க? இந்த அம்மா தான். என்ன? அத கொடுங்க. சித்தி, எதுக்கு இன்னொரு அடுப்பு? டிராவல்ல கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா மாத்துறதுக்கு ஸ்டெப்னி வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரியா? சௌந்தர்யா, என்ன சௌந்தர்யா இது? அதான் கண்ணம்மா நம்ம குடும்ப சார்பா ஒரு பானையில பொங்க வைக்கிறா, அது பத்தாதா? தேவையில்லாம இன்னொரு பானை எதுக்கு? பிரச்சனையே அதுதாங்க. அந்த அடுப்புல நான் பொங்க வைக்க மாட்டேன். அத்தை ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பமே அமர்க்களமா இருக்கே. அம்மா, என்னம்மா இது? நல்ல நாள்மா இன்னைக்கு. இன்னைக்கு கூட இப்படி பிரச்சனை பண்ணுவீங்கன்னா என்னமா அர்த்தம்? ஓ, நான் பேசுறது உனக்கு பிரச்சனையா தெரியுதுல்ல? சரி, பரவாயில்லடா, நீ அப்படியே வச்சுக்கோ. இல்ல சௌந்தர்யா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து ஒரே அடுப்புல பொங்க வைக்கலாம். இப்ப நீ 2 அடுப்பு வச்சு பொங்க வைக்கிறேன்னா இந்த குடும்பம் உடையணும்னு நீ ஆசைப்படுறியா? சொல்லு. குடும்பத்துல பசங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் பெரியவங்க அவங்களுக்கு புத்திமதி சொல்லி ஒன்னா குடும்பத்தை நடத்தி எடுத்துட்டு போகணும். நீ என்னடான்னா அவங்களுக்கு சரி சமமா சண்டை போடணுங்கிற? நான் யார்கிட்டயும் சண்டையும் போடல, மல்லு கட்டியும் நிக்கல. அவ வழியில பொங்கல் வச்சுக்கிட்டோம், நான் ஏன் வழியில பொங்கல் வச்சுக்கிறேன். இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவ தொட்டு வச்ச அடுப்புல நான் பொங்கல் வச்சு படையல் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அடுப்புல எந்த பானை வச்சாலும் பொங்குமா, நெருப்புக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா மனுஷங்களுக்கு இருக்கேடா. மா ப்ளீஸ்மா, நீங்களே இப்படி பிரிச்சு பார்க்காதீங்கம்மா. அட்லீஸ்ட் எனக்காகவாது. போதுண்டா. என்னடா உனக்காக? நீ வேற அவ வேறன்னு என்ன நம்ப சொல்றியா? அவளுக்கு எறும்பு கடிச்சா கூட அந்த எறும்ப புடிச்சு ஐயோ அவளை கடிக்காத, என்ன வேணாலும் கடிச்சுக்கோன்னு சொல்ற ஆளுப்பா நீ. அப்புறம் என்ன உனக்காக? அத்தை வேண்டாம் அத்தை, நான் வேணா இந்த பொங்க பானையை எடுத்துறேன். நீங்க வைக்கிற பானையிலேயே பொங்க வச்சு படையல் போட்டுடலாம். என்ன விட்டு கொடுத்து நல்ல பேர் எடுக்கலான்னு பாக்குறியா? அதுக்கு எந்த அவசியமும் இல்லையே. இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் தான் ஆல்ரெடி உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்புறம் எதுக்குமா இந்த நடிப்பு உனக்கு? கண்ணம்மா நடிக்கல சௌந்தர்யா, அவ உண்மையதான் சொல்றான். நீ பாக்குறதையெல்லாம் சந்தேகப்பட்டு எது உண்மை எது நடிப்புன்னே புரியாம போயிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு புரியவும் தேவையில்லை, தெரியவும் தேவையில்லை. நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பொங்கல் வைங்க. ஏன் சார்பா அஞ்சலி பொங்கல் வைக்கட்டும்.
வச்ச பானை முதல்ல பொங்குதோ அதுதான் படையலுக்கு போகும். பொங்காத பானை படையலுக்கு போகாது. அஞ்சலி, நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓகே அத்தை, இது பிடி. கொடுங்கம்மா. கண்ணம்மா நீயும் பொங்கல் வை. வேணாம் மாமா. கண்ணம்மா நான் தான் சொல்றேன்ல, பத்த வை. கண்ணம்மா நீ ஆரம்பி. இவ்வளவுதானே ஊத்தணும்? தண்ணி எடுறா. பண்ணிடுங்க. இவ வச்ச பொங்க பானை கூட பொங்கல. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ. சௌந்தர்யா, இப்ப நான் சொன்னது சரியா போச்சா? அஞ்சலி, அந்த பொங்கலை எடுத்து படையல் போடுமா. எடு.
வாமா சாமி கும்பிட போலாம். ஆ, okay, வா அத்தை. படையல் போடலாம். ஏங்க வாங்க போலாமா? வாங்க. கண்ணம்மா விடு. பொங்கல் பொங்கறதுலாம் ஒரு சாதனையா? இதுக்கெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ற? அத்தை சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல்ல. எனக்கு தான் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல கண்ணம்மா, ராசின்றது ஒண்ணு தனியாவே இல்ல. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாரு, அதுதான் ராசி. அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. தயவு செஞ்சு இதையெல்லாம் யோசிச்சு உன் மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காத. பொங்கல் வைக்கிற வழியை பாரு.